வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி இந்த மகளிர் தினத்துக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் வந்து ஒரு சம்மந்தம் இருக்குது. பட் அது என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தோட முக்கிய நாட்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி தெய்வீக ஜோதிடர் நம்மளுடைய அரங்கேற்கு வந்திருக்காரு. சார் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு சகோதரிக்கும் தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். அதுக்கு முன்னாடி அகில உலக மகளிர் தினம் வாழ்த்துக்கள். என்னுடைய மனைவிக்கும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் சரி, அதே மாதிரி என்னுடைய மகள்களுக்கும் சரி, அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜோதிடத்துக்கும் மகளிர் தினத்துக்கும் அந்த நிகழ்ச்சி பண்ணாதானே நல்லாயிருக்கும். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நோய் எழுதி வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க இந்த மகளிர் தினத்துக்காக. அதனால் இந்த நிகழ்ச்சி மகளிருக்காகவும் மகளிரினுடைய தினத்திற்காகவும் நம்ம நிறைய பேசுவோம். எதிர்வரும் இந்த நேரத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக நிறையா பேசலாம்னு இருக்கோம். நான் சொல்லிட்டேன் சார், ஏற்கனவே நான் எடுத்த உடனே தடுமாற்றத்தோடு சொல்லிட்டேன் போல இருக்க, ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். உலக மகளிர் தினத்தை வந்து நான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சொல்ல, ஆனால் எனக்கும் சேர்த்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து விஷ் பண்ணிட்டீங்க. நான் சொல்லிட்டேன் இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு, ஆனால் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது உங்கள் வாயால் சொன்னால் நல்லாயிருக்கும். அது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏதோ இன்றைக்கி நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ப்ரோக்ராமு, நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இட் இஸ் ஆல் ஃபிக்ஸ்ட். கடவுள் வந்து இதையெல்லாம் இவர்களால் இதை நடத்த வேண்டும், இப்படி செய்ய வேணும்னு. உங்கள் பேர் என்னம்மா? காயத்ரி கணேஷ் சார். என்ன சார் இப்போ வந்து என்னோட 3 மாதமாக இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற தந்தி டிவி நேயர்கள் அத்தனையும் இவங்க பேரை நோட் பண்ணி வச்சிங்க. காயத்ரி கணேஷ், ஓகேங்களா? நீங்கள் கூப்பிடுற பேர் தான் அவங்க நோட் பண்ணுவாங்க. இவங்க பேரை நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சிக்கும் இவங்களுடைய பேருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அது என்ன பேசுவோம். ஓகே, அப்போ இந்த 1 மணி நேரமா என்னோட பேரை வச்சு பேச போறீங்க சார். கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். நல்ல வார்த்தைகளா சொல்லுங்க. உங்களுடைய பேர் வந்து காயத்ரி அப்படிங்கிறது நம்ம 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காரடையான் நோன்பு. நான் கேட்க வரதுக்குள்ள நீங்களே அதுக்கு ஆன்சரை சொல்லிடுறீங்க. நீங்கள் காயத்ரியை சொல்லுன்னா நான் சொல்லி தானே ஆகணும். இந்த காயத்ரிக்கும் சாவித்திரிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. காரடையான் நோன்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. மகளிர் தினத்துக்கும் நம்ம நிமிடம் ஜோதிடத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ரொம்ப குழப்பிட்டனோ? இந்த சொன்னீங்க இந்த காரடை நோம்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு. என்ன சார் காரடை நோம்புனா என்ன பண்ண போறோம்? நம்ம சரடு கட்டிக்க போறோம், ஆடை செஞ்சு சாப்பிட போறோம், வேற ஒன்றும் இல்லைங்களா? அன்னைக்கு சில பேர் மோர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதில் தவிர இதை மீறி என்ன சார் இருக்கு? பொதுவாகவே நாங்கள் பெண்களை வந்து பெண்கள்னு கூப்பிட்றதில்ல, மகளிர்னு கூப்பிட்றதில்ல. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் எல்லாருமே சக்தின்னு தான் கூப்பிடுவோம். சக்தி ஸ்வரூபமாக நீங்கள் எல்லாம் எங்களுக்கு காட்சி தரீங்க. ஆண்களை வந்து சிவஸ்வரூபமாக. அதனால தான் எங்களுக்கு இந்த கண்டம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த கண்டம் இருக்கும். இதற்கு பேரே சிவஸ்வரூபமாக இந்த மணிகண்டம் இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் சிவஸ்வரூபம். அப்போ பெண்களுக்கு 3 கோடுகள் இருக்கும். அது இருந்தால் சக்தி ரூபமாக நீங்கள்லாம் இருக்கீங்க. இருக்கோன்னு இல்லை, இருக்கு அப்படிங்கிறதான். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் காயத்ரிங்கிறது நீங்கள் எல்லாருமே சொல்லி இந்த காரடையான் நோன்புக்கு சத்யவான் சாவித்திரியினுடைய நிகழ்ச்சியை அன்னைக்கு படிப்பீங்க இல்லைங்களா? ஏன்னா மிருத்யு லோகத்துக்கு போன தன்னுடைய கணவன் உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்த அந்த சாவித்திரியை பற்றி பெருமையாக பேசுவீங்க. ஆனால் அவ எப்படி தன்னுடைய கணவனை வாங்கினா, தன்னுடைய திருப்பி வாங்கினா, அந்த பவர் என்ன, சக்தி என்ன அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் கரெக்டாக இருக்கும்ல? கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு உலகத்துக்கு போகிறது வேறு உலகத்துக்கு போன கணவன் உயிரை மீட்டு கொண்டு வந்த சக்தி சாவித்திரி எப்படி பிறந்தான்னு தெரியுங்களா? சாவித்திரிக்கு இயற்பெயரே என்னன்னு கேட்டிங்கன்னா காயத்ரி தான். காயத்ரி மந்திரம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய இன்னொரு பெயர் சாவித்ரி. 18 வருஷம் ஹோமம் செஞ்சு அவங்க அப்பா அஸ்வபதி ராஜா குழந்தை இல்லாமல் 18 வருடங்கள் ஹோமம் செஞ்சு 1 கோடி முறை காயத்ரி மந்திரம் ஜெபிச்சு 1 லட்சம் முறை ஹோமம் செஞ்சு அதுக்கப்புறம் ஜெனித்தவள் தான் சாவித்ரி.
அந்த சாவித்திரி காயத்ரி மந்திரம் சொல்லி பிறந்தவள். இப்போ சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சிக்கும் காயத்ரிக்கும் சம்பந்தம் இருக்கா? அற்புதமான சம்பந்தம் இருக்கு சார். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. காயத்ரி அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கு பிறந்த அந்த சாவித்திரிக்கும் காயத்ரி இருக்கு, இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற காயத்ரி இருக்கு, எதிர்வரும் காரடையான் நோன்புக்கும் காயத்ரி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நிறைய நிகழ்ச்சி ரொம்ப நேரமா ஃபர்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசிடலாம். ஜெயலட்சுமி திண்டுக்கல்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக கேட்க போறீங்க ஜெயலட்சுமி? எனக்காக கேட்க போறேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கீங்களா? டீடைலா எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, நீங்க பேசுங்கம்மா. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜெயலட்சுமி, வணக்கம். 25/5/1992 11:15 நைட்டு. எந்த ஊர்ல? திங்கக்கிழமை. ஓ அப்படிங்களா, வெரி குட். பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, ரைட்டா? கரெக்ட் சார். இது யாருடைய ஜாதகமா? என்னோட ஜாதகம் சார். உடம்பு படுத்தும், தொழில் படுத்தும், வருமானம் படுத்தும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன். 14ஆம் தேதி நான் இந்த இதை பற்றி நான் பேச போகிறேன். சாவித்திரியை பற்றி பேச போகிறேன். அந்த காரடையான் நோம்பை பற்றி பேச போகிறேன். உங்களுக்கு காரடையான் நோம்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இல்லைனாலும் நான் சொல்கிற மாதிரி சாயந்தரத்தில் கோவிலுக்கு போயிட்டு தாலி சரடு மட்டுமல்ல, பூக்கள் மட்டுமல்ல, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானியங்கள், அதுலேயும் வஸ்திரங்கள் வச்சு நீங்கள் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒருத்தர் கொடுங்க. உங்கள் வீடு பக்கத்துலேயே முதல்ல உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் வரும். ரெண்டாவது, உங்களுக்கு புதன் தசை ஆரம்பம். இந்த புதன் தசை ரொம்ப அற்புதமாக இருக்கும். குறிப்பாக இந்த 14ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு விடுதலை காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ஜெயலட்சுமி. அடுத்ததாக முத்து வேலூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. முத்து, யாருக்காக கேட்க போறீங்க? வணக்கம் மேடம். வேலூர் வந்து என்னுடைய மகளுக்காக, சோனாவுக்காக மேடம். அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சார் கிட்ட பேசுங்க. கொடுங்க சார். வணக்கம். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. என்னுடைய மகள் சோனாவுக்காக சார். 16/9/2000 சனிக்கிழமை இரவு 10:20 சார். இந்த மாதிரி சொன்னா நம்ம ஒரு நிமிஷம் என்ன, அரை நிமிஷத்துல ஒரு ஜாதகம் பார்க்கலாம். இது யாருடைய ஜாதகம் சார்? என்னுடைய மகள் சோனா சார். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்கள், நீண்ட தோள்கள், மாநிறமான முகம், சற்றே கருப்பா இருந்தாலும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அழகா இருப்பாங்க. அற்புதமான பெண், அருமையான பெண், நல்ல படிப்பா, நல்ல எதிர்காலம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெண்ணு சார். சோனா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சொல்லுங்க சார். தங்கம்னு அர்த்தம். தேங்க்யூ சார். சோனான தங்கம். நீங்க ஒவ்வொரு முறையும் முத்து தங்கம், தங்கம் முத்து, சரிங்களா? உங்களை மறந்து நீங்க எப்படி கூப்பிடுறீங்க உங்க மகளை? தங்கம் தங்கம்னு கூப்பிடுறீங்க. அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? தங்கமா தான் இருக்கும். நிச்சயமா. அது மட்டும் இல்ல சார், இந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கிற நேயர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? நம்ம சொல்ற இந்த பேரெல்லாம் அவங்களும் உச்சரிப்பாங்க, அவங்களும் உங்களை வாழ்த்துவாங்க. நான் வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்னு சொல்றேன் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் உங்களை வாழ்த்துவாங்க. இந்த பெண்ணுக்கு 2 சமாச்சாரம் கேட்டு உங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க. ஒண்ணு திருமண வாழ்க்கை, ரெண்டாவது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சார் பிரமாதமான வாழ்க்கை வரும் சார். நல்ல பொண்ணு சார், நல்ல படிப்பா சார். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் சார். இந்த மாசம் 29ஆம் தேதியில இருந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்க. உங்க வீட்டுக்கு தெற்கு புறமாக பையன் இருப்பான், அசல்ல தான் அமைவான். செவ்வாய் தோஷமோ நாக தோஷமோ எதுவும் கிடையாது. ஜாதகம் வந்தா கொண்டு வாங்க, பொருத்தம் பார்த்து தரேன். இந்த வருஷம் உங்க வீட்டுல கெட்டி மேளம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.